ஹாய் 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, இதில் எப்படி ட்ரெஸ்ஸில் ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டாமானோ. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அதை ஃபுல் வீடியோவாக கொடுங்கனோ. ஓகே, இப்போது இது வந்து பால் செயின். இது ஸ்டெம்முக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்டோன் செயின். நான் மல்டி கலர் எடுத்திருக்கேன். இதையும் ஸ்டெம்முக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னோட ட்ரெஸ்ஸில் நான் ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த கலருக்கு வந்து கோல்டன் வச்சு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸில் நான் ஸ்டோன் செயின் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஓகே, இந்த ஸ்டோன் செயினை ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டெம் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் எந்த அளவுக்கு தேவைங்கிறத ஜஸ்ட் சும்மா அப்படி வச்சு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தேவையானதை நான் இப்படி திருக்குனா கட் ஆயிரும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு இந்த ஸ்டெம்மோட அந்த கேர்வுக்கு தகுந்த மாதிரி க்ளூவை இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை பொறுமையாக அந்த இது இருக்கு இல்லையா, க்ளூ இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் இந்த பக்கம் ட்ரெஸ்ஸில் எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி அழகாக இந்த மாதிரி ஸ்டோனை நம்ம ஒட்டிக்கணும். அந்த கேர்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃப்ளவர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவரை இங்கே ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன்ல அங்கே வச்சுட்டு அடியில் கூட ஊசி எடுத்து இந்த காம்பு மேலேயே குத்துறேன். அது மேலேயே குத்திட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். மறுபடியும் எத்தனை தையல் வேணாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எத்தனை தையல் போடணும்னு நினச்சாலும் அது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன்னா இப்போ லைட்டாக அந்த ஃப்ளவரை இந்த சென்டரில் கூடி, சென்டர் இருக்குல்ல அதில் கை வச்சு சும்மா இப்படி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்ல எம்போசிவாக இப்படி நல்ல ஒரு 3D எஃபெக்ட் கொடுத்துருக்கா, அதுக்காக தான் நான் அப்படி கொடுக்குறேன். இப்படி ஒரு பக்கம் லைட்டாக அந்த ஃப்ளவர் இப்படி தூக்குன மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு இப்படி எடுத்துக்கலாம், எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நாளைக்கு இந்த மொட்டை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் அது எப்படி பீட்ஸ்